Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். புதினா சாதமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான நல்ல மொறுன்னு வாழைக்காய் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபியோட டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல போஸ்ட் போட்டுருக்கேன். அந்த போஸ்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த புதினா சாதமும் வாழைக்காய் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பொலன்னு வேக வச்சுருக்கிறேன். இந்த சாதம் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாதத்தை பிரட்டிக்கலாம். இப்போ இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல சேர்க்க போகிறது பூண்டு. ஒரு 3 பல்லு பூண்டை பாதியாக கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து அடுத்து இஞ்சி சேர்க்க போகிறோம். இஞ்சி வந்து பூண்டை விட ஒரு பங்கு கூட இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நீளமாக நறுக்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த பூண்டு இஞ்சி அதே மாதிரி பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இது கட் பண்ணினதுன்னு பார்த்திங்கன்னா 1/3 கப்பு அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலைகள்னு பார்த்திங்கன்னா 2 கட்டு புதினா நல்லா சுத்தப்படுத்தி பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்து பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினாவோடைய இதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்க போகிறேன். இந்த கொத்தமல்லி போடுறப்ப டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிடிக்காதுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா அதே மாதிரி கொத்தமல்லி இலைகள் நல்லா சுருண்டு வதங்கணும். இப்போ இந்த வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே வடிக்கிறப்பே நான் சேர்த்துருக்கிறேன். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வதக்கிறப்பே சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு 2 நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். முந்திரி பருப்பு பிடிக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்போடைய ஒரு 3 காஞ்ச வரமிளகாயும் சேர்த்து இது 2 நல்லா இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வெந்தால் போதும். ரொம்ப வந்து நிறம் மாறி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலாவுக்கு சாதத்துக்கு போட்டாச்சு. இதுக்கு மட்டும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புதினா மல்லி அந்த விழுது வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த விழுதோடைய ஒரு 1/4 கப்பில் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு மிக்சியிலையும் அலம்பிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் மிதமான தீயில இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். ரொம்ப வந்து சுருளாக வதங்கிட வேண்டாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக வந்து மசாலாவை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறிக்கோங்க. எடுத்தோடனே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று மசாலா அதிகமாக போயிடும், அப்படின்னா சாதம் பத்தாமல் போயிடும். அதனால் இப்போ வந்து ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் இதை கிளறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான தீயில் வச்சு நீங்கள் கிளறிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளறினதுக்கப்புறம் மசாலா பத்தல, மிச்சத்தையும் வந்து அதிலேயே சேர்த்துட்டேன் நான். இப்போ ஒரு அரை கப்பு சாதத்துக்கு இப்போ நம்ம பண்ணின மசாலா வந்து சரியாக இருக்குது. இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் இதில் உப்பு இல்லை அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டேன். சாதம் இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் ஒரு 1-2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொலன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா மொறுன்னு ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் முதல்ல வாழைக்காவை வந்து வறுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு அரை கப்பு போல் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இந்த வாழைக்காய் வறுவல் இன்றைக்கி செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க, வறுத்ததுக்கப்புறம் சேர்த்தா உப்பு வந்து அதில் சாராது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வாழைக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வேக வச்சிடணும். ரொம்ப வந்து செவக்க மொறுன்னு வேக வைக்க வேணாம், ஓரளவு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு கலந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு சட்டுன்னு வந்து வறுபட்டு வெந்து வந்துடும். ரொம்ப வந்து செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்துடலாம். இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு பெரட்டுறது மட்டும்தான். இதில் இவ்வளோ எண்ணெய் நமக்கு வறுக்கிறதுக்கு தேவைப்படாது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துடலாம். இந்த எண்ணெயை நீங்கள் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எதுக்காவது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகும் ஒரு 4 பல்லு பூண்டை தட்டிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இதை போட்டு நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளோடைய வறுத்த வாழைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் கலந்துட்டு இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, தனி மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். இதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கன்னா மசாலா வந்து கருகி போயிடும். எடுத்து பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வெரைட்டி ரைஸுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சாதத்தையும் வாழைக்காய் வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.